திருநெல்வேலிக்கு எப்போதுமே பெருமை என்ன அப்படின்னா பொருணை புத்தக கண்காட்சி தான். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இப்போ மாவட்ட தலைநகரில் வருடந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்துவதை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. ஆனால் இதற்கு முன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை புத்தக கண்காட்சி நடந்த பிறகு பிப்ரவரி மாதம் நெல்லையில் புத்தக கண்காட்சி நடத்துறதை நம்ம வழக்கமாகவே கொண்டிருந்தோம். குறிப்பாக சொல்லணும்னா இது 9வது புத்தக கண்காட்சி. இது பொருணை நெல்லையில் இருக்கக்கூடிய பொருணை புத்தக கண்காட்சி. இந்த பொருணை அப்படிங்கக்கூடிய பெயர் இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப பிரபலமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு உலக தரத்தில் ஒரு அருங்காட்சியம் பொருணை அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் வலையில் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இப்பொழுது இந்த பொருணை புத்தக கண்காட்சியை ஒரு பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதுக்கு வராங்க. இப்போ பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள பல லட்சம் பேர் பார்வையிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம், சொல்லப்போனால் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காக நம்ம தமிழக அரசுக்கும் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட புத்தகங்கள் வரப்போகுது. இதில் தொல்லியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய வரப்போகுது. அந்த நிறைய வரக்கூடிய புத்தகங்கள் அரங்கில் இருக்க போகுது. அதையெல்லாம் நம்ம நிச்சயம் பார்த்து அதை வாங்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு அருமையான பழைய பொருள்களை காட்சிப்படுத்த இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்புகளில் இருந்து இங்கே கண்காட்சி நடத்த இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேலே எல்லா ஊர்லேயும் புத்தக கண்காட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பரந்த பரப்பில் தான் நடக்கும். ஆனால் இங்கே நம்ம வணிக வளாகத்தில் ஒரு ஏசி காலில் நடக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய விசேஷமான புத்தக கண்காட்சிக்குள்ளே வரவங்க அந்த ஏசி காலுக்குள்ளே எந்த ஒரு அலுப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக பிரம்மாண்டமாக அங்கே வந்துட்டு அழகாக நீங்கள் புத்தகத்தையும் வாங்கி கொண்டு சாயங்காலம் போல் பிரபலமான ஆட்கள்லாம் பேச வராங்க, பிரபலமான எழுத்தாளர்கள் பேச வராங்க, உள்ளூர் எழுத்தாளர்களுடைய பட்டிமன்றம் இருக்குது, பேச்சு மன்றம் இருக்குது, மரபு கவிதைகள் இருக்குது. இதையெல்லாம் தினமும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு குழந்தை குட்டியோடு கண்டு கழிக்கணும். நம்ம எதிர்கால சன்னதிகளுக்கு புத்தகம் படிப்பு புத்தகம் வாசிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் புத்தக கண்காட்சிக்கு வரணும். உங்களை புத்தக கண்காட்சிக்கு வாங்க வாங்க என்று உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி காமராஜ்.